ஹாய் குஞ்சர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு வீடியோ வெட்டுறோம்னா வீடியோ வெட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது இபி சர்வீஸ் தான். நமக்கு தேவையான இபி சர்வீஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் தான். அதனால புது வீட்டுக்கான சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு. சரி, இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ்க்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 720 வயரு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம 2 போல் எம்சிபி பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து ஆர்சிசிபி போட்டுக்கலாம் நம்ம. அடுத்ததான் ஒரு 32 ஆர்ம்ஸ் ஃபியூஸ் கேரியல் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் 3 பெண்டு, நம்ம மீட்டர் போர்டு மாட்டுறதுக்கு 2 டீ போல்டு, ஒரு 12க்கு 15 போர்டு, ஒரு 6 அடி பைப்பு 3/4 இன்ச்சில். இது 6 அடி லென்த்து தான் வாங்கணும்லாம் இல்லை, 5 அடியா கூட இருக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கிறோம் அந்த ஹைட்டுக்கான பொறுத்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வயரை கட்டுறதுக்கு வந்து ஸ்டீல் வயரு. அடுத்ததா இந்த எல்போவை கனெக்ட் பண்றது, பெண்டை கனெக்ட் பண்றதுக்கு 2 கப்ளிங்கு, இந்த வயரு ஸ்டே வயர்லாம் இழுத்து கட்டுறதுக்கு எக்ரீல் 3, அப்புறம் எர்த்து செட்டு, ஃபியூஸ், இந்த எம்சிபி பாக்ஸ் எல்லாம் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூவை, அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் 2 வே ரீலு, அதுக்கடுத்து ஒரு எர்த்து செட்டு, அதுக்கடுத்து இந்த பைப்பை வந்து நம்ம இந்த மரத்துல தான் நிப்பாட்டுவோம், அதாவது சவுக்கு மரத்துல. அப்ப இந்த பைப்பு வந்து ஆறாம இருக்கிறதுக்கான கிளாம்பு. செவுத்துல கூட நம்ம அரையலாம், செவுருக்கு இல்லை அப்படின்றத வச்சா நம்ம வந்து 2 கம்பை ஊண்டி அதுல குறுக்க கட்டையை போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த போர்டை அதுல ஃபிட் பண்ணி தான் சர்வீஸ் இழுக்கணும். அடுத்ததான் இந்த ஸ்டே வயரு. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டே வயர்ல இந்த 2 வே ரீல்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரீலை கனெக்ட் பண்றது இதுல கட்டக்கூடாது, ஏன்னா இதுல கொஞ்ச நாள்ல இதாச்சு, இல்ல வயர் வெயிட்டுக்கு வந்து இந்த இது கட்டாச்சுன்னா இந்த ரீல் தனியா வந்துடும். அப்புறம் வயர் தனியா, அந்த ஸ்டே வயர் தனியா தொங்கிட்டு இருக்கும். அதனால எப்பயுமே இந்த ரீலோட இந்த செகண்ட் சின்ன ஹோல்ஸ்ல தான் மாட்டணும். அதே மாதிரி இதுல ஃபேஸ் நியூட்ரல் எங்க மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நியூட்ரல், அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறதுதான் ஃபேஸ் கொடுக்கணும். இந்த பிவிசி ரீல்களை வந்து நான் 2 அடிக்கு ஒரு ரீல்னு கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டே வயரோட ஒரு முனைய அந்த கதவோட கிளாம்ப்ல மாட்டிட்டு இன்னொரு முனையா அங்கிட்டு இருக்க கிளாம்ப்ல மாட்ட போறேன். அடுத்ததா இப்ப இந்த ஸ்டீல் வயர் வந்து இந்த சைஸுக்கு சும்மா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த ரீல் வந்து முன்ன பின்ன நகராம இருக்கிறதுக்கு 2 அடிக்கு ஒண்ணு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி கட்டணும். ஃபர்ஸ்ட் ரீல் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் நெருக்கி கட்டுங்க. ஒரு பக்கம் கம்பிய முன்பக்கமா சுத்துனீங்கன்னா மறுபக்கத்து கம்பிய அதுக்கு ஆப்போசிட் பக்கமா சுத்துங்க. அவ்வளோதான். அடுத்ததா இப்ப ரீல் எல்லாமே அளவு வச்சு ஒரு 2 அடிக்கு ஒரு ரீல் அப்படின்ற கணக்குல நான் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா அப்பதான் ரீல் வந்து கரெக்டா மிச்சம் விழுகுதா இல்ல சரியா போச்சா அப்படின்றது வந்து நம்ம கணக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஆனா நம்ம கணக்கு பண்ணி தான் ஆல்ரெடி வாங்கியிருப்போம், இருந்தாலும் ஒரு சின்ன செக்கப் தான். அப்புறமா இந்த அளவு வச்ச இந்த ரீல் எல்லாம் முன்ன பின்னா நகலாம இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச கட்டுக்கம்பியை வச்சு நல்லா டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்றது டைட்டே போதும். நீங்க இதை கட்டிங் பிளேடை வச்சு டைட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டே வயர் மேல இருக்க இன்சுலேஷன் வந்து பாதிக்கப்பட்டுரும். அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மழை காலத்துலலாம். அதனால டைட்டே போதுமானது. ஸ்டே வயர்ல ரீல் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்துதான் ரீல்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் வயர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரே வயரை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நான் நியூட்ரலாகவும் இதை ஃபேஸாகவும் கொடுக்க போறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நியூட்ரல் வந்து இந்த ரீலோட மேல இருக்க பெரிய ஹோல்ல வந்து வரணும், கீழே தான் ஃபேஸ் வரணும். நான் வந்து நியூட்ரலை
மேல கூடி கொடுக்குறேன். லைன் மாறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே நெட்டா ஃபர்ஸ்ட் ஒரு வயரை உள்ள விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வயரை உள்ள இன்செர்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வயர் எக்கார்ந்து கொண்டோம் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக கூடாது. அதாவது மாத்தினா மே ஓட்டைக்கு பதிலாக கீழ் ஓட்டையில மாத்தி இப்படி எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்புறம் கீழே லைன் மீட்டர்ல கொடுக்குறது ஃபேஸ் நியூட்ரல் மாதிரி வந்துடும். வயர் லென்த் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். அதாவது எவ்வளவு அளவுக்குன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே நம்ம 6 அடி பைப் போட போறோம். அந்த பைப்புக்கு உள்ள போய் வெளியில வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இழுத்து வச்சுக்கணும். ஒரு 10 அடி இல்ல 12 அடி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா இப்ப ஃபேஸ் வயரு இந்த வயரையும் அந்த நியூட்ரல் அளவுக்கு நம்ம இழுத்து வச்சுக்கலாம். இதுல ஃபேஸுக்கு வந்து மார்க் பண்ண தேவையில்ல. நியூட்ரலுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டேப் அடிச்சுக்குவோம். ரீலுக்கு கீழே வர்றது இது வந்து ஃபேஸு, இந்த ரீலுக்கு மேல அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹோல்ல வர்றது நியூட்ரலு. இதுல வந்து நம்ம வந்து டேப் அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம மீட்டர் பாக்ஸ்க்குள்ள போயில நம்ம மீட்டருக்கு கனெக்ட் பண்றதுக்கு மாத்தி கனெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதே மாதிரிதான் போஸ்ட்லயும் அந்த இடத்துல இதே மாதிரி நியூட்ரல் அடிச்சுக்கணும் அந்த எண்ட்லயும். ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னாலே வயர்மேன் வந்து குழப்பம் இல்லாம நியூட்ரலுக்கான வயர் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நியூட்ரல்ல லிங்க் பண்ணி விடுவாரு. இது மேல இருந்து வந்தாலே அது நியூட்ரல் தானே அவருமே நினைச்சுக்குவாரு. இருந்தாலும் கூடுதல் கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம டேப் அடிக்கிறோம். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த டேப் மாதிரியே அந்த எண்ட்லயும் இந்த அடிச்சுக்கணும் நியூட்ரல்ல. அடுத்தது அப்ப இந்த 2 வயர்கள்லயுமே நம்ம வந்து எக்ரீல் மாட்டிக்கணும். எக்ரீல வந்து இந்த ஹோல்ஸ்குள்ள வந்து உள்ள விட்டு எடுத்துக்கணும். இந்த ஹோல்ஸ்ல உள்ள விட்டு நம்ம மடக்கிறது வந்து இப்படி வச்சு மடக்கிற கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டே வயர் போட்டு இழுத்து கட்டையில வெயிட்டுக்கு அதிகமாச்சு. ஆனா இந்த எக்ரீல் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த எக்ரீல உள் பக்கமா இப்படி வச்சு இந்த பக்கம் கூடி ஸ்டே வயரை இப்படி கூடி உள்ள விட்டு இப்படி கட்டி இழுத்துக்கணும். நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன் பாருங்க. ஃபேஸ்லயும் அதே மாதிரி ஒரு எக்ரீல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பைப்புக்குள்ள திணிக்கிறதுக்கு நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப எர்த் வயரை நான் வந்து 1.5 எடுத்திருக்கேன். இப்போ 3யுமே டைட் பண்ணி பெண்டுக்குள்ள விட்டு நம்ம வெளியில எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பெண்டுல ஒரு கப்ளிங்க மாட்டிக்கணும். அடுத்ததா இந்த பெண்டை இதுல மாட்டிக்கணும். சும்மா கை டைட்டே வைங்க. அடுத்து இந்த கப்ளிங்க இதுல மாட்டிக்கணும். இப்படி மாட்டி டைட் ஏறல இது டைட் ஏறப்போ இந்த மேல இருக்கிற பெண்டும் டைட் ஆகிக்கிறோம். நம்ம இந்த கனெக்ட் பண்ணிருக்க அந்த 3 வயரை இந்த பெண்டு வெளியே உள்ள விட்டு இது வெளியில எடுத்துக்கணும். ஒரே மூச்சா உள்ள விட முடியாது. அதுக்கு பதிலா நம்ம இந்த பெண்டை இதை கழட்டிக்குவோம். இப்போ இதுல வந்து டேப் அடிச்சுக்குவோம். ஏன்னா அப்பதான் பெண்டில் வந்து சிக்காம வரும். ஒட்ட ஸ்ப்ரிங் இருந்தா ஆப்போசிட்ல ஸ்ப்ரிங் விட்டு கூட நம்ம இழுத்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக இந்த வயரவே உள்ள விட்டு இழுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி இழுத்து பார்க்கலாம்.
கரெக்டா வெளியில வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெண்டை ஃபுல்லாவே உள்ள வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த வயரை இந்த பைப்ல உள்ள விட்டுக்குவோம். எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காண்டி தான் இப்படி தனித்தனி பார்ட்ஸா வந்து நான் வயரை உள்ள திணிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா இது மொத்தமா கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரிங்கை விட்டு ஒரே வயரை அழுத்திடுவேன். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது போர்டு கனெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு சரியா போகும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து இந்த இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு இதையும் நான் உள்ள தள்ளிக்க போறேன். அப்படி தள்ளணும்னா இந்த இடத்துல வந்து கிராச் ஆகாம இருக்கும். இப்போ வந்து இதை உள்ள திணிச்சோம்னா இந்த இது வந்து உள்ள போயிடும். இப்போ இந்த இடத்துல உள்ள திணிச்சாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த வயர்ல ஒரு 2 சுத்தி சுத்தி நம்ம இந்த பெண்டோட சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். அப்பதான் இது வெளியே பூச்சி வச்சு உள்ள போகாம இருக்கும், பல்லி எதுவும் போகாம இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி இந்த இடத்துல நியூட்ரல் அடிச்சிருக்கேன். இப்ப இந்த வயரை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மடிச்சு இதுல வந்து இப்படி கட்டுக்கம்பியை போட்டு கட்ட போறோம். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன் இப்படி பண்றோம்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த வயரை இழுத்தோம்னா வயரை அக்குறதுக்கு காயமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இப்படி எக்ரியில போட்டு நம்ம இழுத்து கட்டுறோம். இழுவைக்காண்டி ஒரு 2-3 ரவுண்ட் சுத்த அடிச்சுட்டு கட்டுக்கம்பி வச்சு ஒருக்க கட்டிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுறணும். மிச்சத்தை இப்படி மடக்கிடணும். சேஃபா மடக்கிட்டு இது மேல இன்னொரு இன்சுலேஷன் டேப் அடிச்சிடணும். இதே மாதிரி பேஸுக்கும் அடிச்சிடலாம். டேப்பு சுற்றி முடிஞ்சாச்சு. அடுத்ததாக கட்டுக்கம்பியை வச்சு நம்ம டைட் பண்ணணும். கட்டுக்கம்பியை வச்சு டைட் பண்ணுறது ஓவராக டைட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் அந்த வயரோட இன்சுலேஷன் நம்மளே டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு மீடியம் டைட் மட்டும் வச்சுக்கோங்க. வந்து ஸ்டே வயர் வந்து கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் 3 இது எதுக்குன்னு கேட்டா எக்ரியில வந்து கட்டுறதுக்கு, இந்த பைப்ல வந்து எக்ரியில இழுத்து கட்டுறதுக்காண்டி. இந்த ஸ்டே வயரை வச்சு எக்ரியில வந்து டைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக கட்டுக்கம்பியை கூட ரெட்டையா போட்டு எக்ரியில டைட் பண்ணிக்கலாம்.
எக்ரியில வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்படிங்கல நம்ம இழுத்து கட்டையில எக்காரணம் கொண்டு இந்த எக்ரியிலும் கட் ஆகாது, இந்த வயரையும் பிடிச்சி தேவையில்லாம டேமேஜ் ஆகாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த நியூட்ரலை தான் மேல கட்டணும். இப்படி இந்த கப்ளிங்க்கு மேல நியூட்ரலை கட்டுங்க. நம்ம வந்து இதுக்கு இப்படி கட்டியாச்சு நியூட்ரலுக்கு. அடுத்ததா இப்ப இந்த ஃபேஸையும் இந்த இடத்துல, அதாவது கப்ளிங்க்கு கீழே இங்க கட்டணும். இப்போ வந்து நியூட்ரல் ஃபேஸ் கட்டியாச்சு. அடுத்ததா ஸ்டே வயருக்கு. இதுக்குள்ள ஸ்டே வயரை இதே மாதிரி உள்ள விட்டு கட்டிக்கணும். இந்த கதவுல கட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டே வயரை இதுக்குள்ள உள்ள விட்டு கட்டிக்கிட்டு இந்த கப்ளிங்க்கு மேல கூடி டைட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டே கம்பியை வந்து கட்டிங் பிளேடால டைட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அப்படி டைட் பண்ணும்போது அந்த ஸ்டே வயர் மேல இருக்க இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆகிடாம டைட் வைக்கணும். அதுக்காண்டி லூஸா டைட் வைக்க கூடாது. இப்போ நம்ம 1.5 அடியில கட்டுக்கம்பியை 2 ரெட்டையா போட்டு வச்சு இந்த 3யுமே முன்ன பின்ன நகராத அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். எதுக்காக இப்படி கட்டுக்கம்பி வச்சு கட் பண்றோம்னா, அப்படின்னா இந்த வயர் வந்து கீழே இப்படி இறங்காம இருக்கும், இது மேல கீழே இப்படி ஆடாம இருக்கும். இதுல ஸ்டே வயர் கொடுத்து நம்ம இழுத்து போஸ்ட்ல கட்டிட வேண்டியதான். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல எர்த் வயரை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்லீவ் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த எர்த் வேர் நீளமா இருக்கனால கீழே தொங்கிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கம்புலையோ மிச்சம் இருக்கிற அந்த 1.5 ஸ்கொயர் mm வயரை வந்து சுத்திட்டு
முடிஞ்சா ஒரு லைட்டரை வச்சு வாட்டலாம். என்கிட்ட லைட்டர் இல்லை, அதனால நான் கட்டிங் பிளேடை வச்சு அமுக்கிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். எர்த் வேர் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டே வேர் மேலே இருக்க ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் கட்டிங் பிளேடை வச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி கத்தியை வச்சு ஸ்லீவை வந்து நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு வந்து நான் ஸ்லீவை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ரிமூவ் பண்ண இடத்துல நம்ம எர்த் கம்பியை வந்து மேலே டைட்டாக சுற்றிக்கணும். இந்த செம்பு கம்பியில் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி கையில் ரஃபாக சுற்றி முடிச்சோனையும் கட்டிங் பிளேடு வச்சு டைட் பண்ணிக்கணும், ஏர் கேப் இல்லாமல். இந்த டேப் அடிக்கிறது வந்து டைட்டா இருக்கணும். நம்ம இழுத்து இப்படி அடிக்கிறதுலயே அந்த டைட்னஸ் தெரியணும். இது வந்து நம்ம சைட்ல இருக்கிற சவுக்கு மரத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா போர்டு வச்சு இந்த வயரோட எண்டை வந்து போஸ்ட்ல கட்டிட வேண்டியதான். இழுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த போஸ்ட் வந்து இப்ப நமக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால இது இப்படி பார்த்து கட்டணும். அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி இருக்கணும். இதை வந்து நீங்க அந்த பக்கம் வச்சிட்டீங்கன்னா இது இப்படி திருப்பிக்கிட்டு இருக்கும். அதனால கவனமா இருக்கணும். போஸ்ட் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 வயருமே அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ போஸ்ட் நமக்கு இங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ வயரிங் ஃபுல்லா முடிஞ்சு அடுத்து போர்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம 12க்கு 15ன்ற போர்டு எடுத்திருக்கோம். இந்த போர்டை வந்து சரிபாதியா பிரிச்சிருவோம். சரிபாதியா பிரிச்சுட்டு இந்த பக்கம் மீட்டரும், இந்த பக்கம் வந்து நம்ம எம்சிபி பாக்ஸும், மேல வந்து ஃபியூஸும் வச்சு விடுவோம். இப்போ இதுக்கான மார்க்கிங் தான் பண்ண போறோம். ஃபியூஸ் இங்க வச்சு இங்க ஓட்ட போடுற மாதிரி வயர் வர்றதுக்கு. அடுத்ததா இப்போ எம்சிபியோட கவரை ரிமூவ் பண்ணிக்குவோம். இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கணும். இங்கே வந்து வயருக்கு எடுத்துக்குவோம், மார்க் பண்ணிக்குவோம். இங்கன்னா எரிச்சட்டை வச்சிருவோம். அவ்வளவுதான். இந்த 2 ஹோல் வந்து பீஸுக்கான வயர் வர்றதுக்கு, இந்த ஹோல் வந்து எம்சிபிக்கான வயரு, இந்த இது வந்து எரிச்சட்டுக்கு. இங்க ஒரு ஹோல் போட்டுக்கணும் நம்ம. மீட்டரை வந்து போர்டை நடுவில் பிரிச்சு அதுல இருந்து சென்டர் எடுத்து மீட்டர் வந்து நான் வைக்கிறேன். இப்போ வந்து இங்க ஒரு ஹோலு, இங்க ஒரு ஹோல், அதுக்கடுத்து இங்க ஒரு ஹோல், அதுக்கடுத்து இங்க ஒரு ஹோல். இது வந்து ஃபேஸ் நியூட்ரலு ஃபேஸ் 4 வயர் வரணும். இது சிங்கிள் ஃபேஸ்ன்றதுனால. இந்த மீட்டரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டரோட அகலம் வந்து 5 இன்ச்சு. அதனால நம்ம 1.5 இன்ச்சில் ஒரு ஓட்டையும் 2 இன்ச்சில் ஒரு ஓட்டையும் அதுக்கடுத்து 3 இன்ச்சு அதுக்கடுத்து 3.5 இன்ச்சு இப்படி மொத்தம் 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். இது நம்ம ஹோல் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். இப்போ ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற மெட்டீரியலை பூராமே எடுத்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மீட்ரு வந்துடும். இந்த இடத்துல நம்ம 32 ஆம்ஸ் ஃபீஸ் கேரியல் மாட்டிக்கணும். அதுக்கு கீழே எம்சிபி பாக்ஸு, இந்த எம்சிபியில் வந்து நம்ம ஆர்சிபி மாட்டிக்கலாம். அடுத்து எர்த் செட்டுக்கு இந்த ஓட்டையிலிருந்து வயர் எடுத்துக்கலாம்.
ஆப்போசிட்ல நம்ம எர்த் போல்ட் மாட்டிக்கணும். இந்த பக்கம் மீட்ரு, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இப்ப ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்சிபி பாக்ஸ். அடுத்தது அப்போ எர்த் செட்டு. அடுத்ததா இப்ப வயரிங்க பாத்துருவோம். இதுக்கான வயரிங்க ரெண்டு வயர்லயுமே நம்ம ஸ்லீவ் எடுத்து டைட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வயரை நியூட்ரல்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேசு நியூட்ரல் பேசு. நியூட்ரல் வயர் இந்த பக்கம் விட்டு இப்படி எடுத்துக்குவோம் எம்சிபிக்கு வர மாதிரி. அடுத்ததா ஃபேஸ் வயரை இந்த பக்கம் விட்டு ஃபியூஸுக்கு வர மாதிரி. வழக்கம் போல நியூட்ரலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல டேப்புக்கு இந்த இடத்துல கொடுத்தாலே நியூட்ரல் தானே வயர்மேனே முடிவு எடுத்துக்குவாரு. ஆனா நம்ம டேப் அடிச்சிட்டோம்னா கூடுதல் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். இந்த பேஸ் வந்து பீஸோட டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பேஸோட அவுட் எடுத்து நம்ம மீட்டரோட எம்சிபியோட அடியில் கொடுத்துருவோம். நம்ம வாங்கியிருக்க ஆர்சிசிபியை இதுல இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ற பெரிய விஷயம் இல்லை. இந்த லாக்கை வந்து இப்படி எடுத்து விட்டுறணும். இங்க ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கு. இந்த ஸ்லாட்ல வந்து உட்கார வைக்கணும். இதோட வயரையும் உள்ள கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம மாட்டுறது 40 ஆம்ஸ். இதோட சென்சிவிட்டின்னு பாத்தீங்கன்னா 30 மில்லி ஆம்ஸ். எம்சிபியை வச்சு இப்படி இந்த லாக்கை வந்து மேல எடுத்தோம்னா டிக்குன்னு சவுண்டு கேட்கும். அப்படின்னா லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீ வராது. நீ எடுக்கணும்னா அந்த லாக்கை திருப்பி கீழே இறக்குனாதே இது வெளியில எடுக்க முடியும். அவுட் வந்து நம்ம இந்த பக்கம் முடி எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம அவுட் எடுத்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அது வந்து எதுக்குன்னா நம்ம கொத்தனாரு இல்லைன்னா தச்சரு இல்லை நம்மளே ஒரு கட்டிங் மிஷின் ஏதாவது போடணும்னா நம்ம அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. சரி, இப்போ வந்து நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த போர்டோட ஹோல்ல டீ போல்ட்டை வச்சு நம்ம ஸ்க்ரூவை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டீ போல்ட்டை மட்டும் டைட் பண்ணிக்குவோம். போர்டை உட்கார வச்சு நேர் பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற டீ போல்ட் ஹோல்ல இன்னொரு டீ போல்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டீ போல்ட்டையும் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்வீஸோட ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் வயரை போர்டோட மீட்டருக்கான ஃபேஸ் நியூட்ரல் ஹோல்ஸில் வந்து கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி எர்த்து வயரையும் எர்த்துக்கான ஹோல்ஸ்லேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட முடிஞ்சு. இப்போ போர்டை வந்து டீ போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நட்டை வச்சு டைட் பண்ணிக்குவோம். அடுத்தது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேஸ் நியூட்ரல் வயரெல்லாம் உள்ளே திணிச்சிட்டு, அதாவது போர்டுக்கு பின்னாடி திணிச்சிட்டு மீட்டருக்கு மாட்டுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வயர் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக இப்போ எர்த்து வயரை எர்த்து செட்டில் இருக்கிற அந்த நட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எர்த்து வயரை கொஞ்சம் நீளமாக சீவி அதை ஒரு ரிங் டைப்பில் வந்து நம்ம டைட் பண்ணி எர்த்து போர்டில் வச்சு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ மிச்சம் இருக்க வயரை உள்ளே திணிச்சு விட்டுட்டு அடுத்து வந்து ஆர்சிசிபிக்கான மே கவரை வந்து, அதாவது எம்சிபி பாக்ஸ்க்கான மே கவரையும் போட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து
வயர்மேன் வரவோ அவங்க மீட்டர் மாட்டி விட்டுருவாங்க, போஸ்ட்லயும் அவங்க லைனை கொடுத்துருவாங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இது மாதிரி புது வீடு கட்ட தேவையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல அவர் ட்ரீம் ஹோம்னு இருக்கும், மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.